மும்பைலேருந்து சென்னை 1314 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணினேன் ஜஸ்ட் ஃபார் அ புக் ஃபேர். பாப்பா ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஏன் கூட இந்த vlog ஜர்னில கூட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஓ மை காட் தலைய சுத்திடுச்சு இன்னைக்கு. ஈவன் தோ இட்ஸ் an early morning flight, I can say this was the hardest or longest time it took me to reach here. என்ன ஆச்சுன்னு கதை கதையா vlogல சொல்றேன். ஐ தாட் நான் இங்க உட்கார்ந்து உங்க கூட ஈஸியா ஃப்ரீயா பேசுவேன்னு பார்த்தா போர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. So let's go to சென்னை. என்னோட செகண்ட் டைம் அட்டெண்டிங் அ புக் ஃபேர் இன் சென்னை. லாஸ்ட் இயர் லக் பை சான்ஸா இங்க இருந்தேன். ஸோ பாம்பே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விசிட் மாதிரி பண்ண முடிஞ்சது. அதுக்கு தான் இந்த இயர் ஒரு ஹோல் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரேன். தட்ஸ் ஹவ் மச் ஐ லவ் புக்ஸ். லாஸ்ட் இயர் டெல்லியில நடந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேருக்கும் போயிருந்தேன். நான் ஒரு தமிழச்சின்கோசரம் சொல்லல. பட் நிஜமாவே ஐ ஃபவுண்ட் சென்னை புக் ஃபேர் டு பி மச் மோர் ஆர்கனைஸ்ட். இந்த வருஷமும் டெல்லியில வேர்ல்டு புக் ஃபேர் நடக்குது. ஆனா நான் போல. பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இங்க சென்னையில இருக்கிற ஸ்டால்ஸ்ல நேவிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. பிளஸ் புக்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி சீப்பர். ஸ்பெஷலி சொன்னோம்னா கிட்ஸோட புக்ஸ் வந்து நல்ல பார்கெயின் பிரைஸ்ல இருக்கு. அதே டெல்லியில அப்படி இல்ல. எஸ் இட்ஸ் ஹியூஜ் அண்ட் மேசிவ். ஆக்சுவலி இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வாஸ் 2 பெரிய பெரிய கிரவுண்ட்ல வச்சிருந்தாங்க. அதனால கூட இருக்கலாம். பட் ஐ ஃபவுண்ட் சென்னை டு பி மச் மோர் வெர்சடைல்ன்னு தோணித்து எனக்கு. This is day 2 of our Bombay Chennai back to Bombay trip vlog. நேத்திக்கு வந்து அவ்வளோ டயர்டு. 11 o'clock நான் வந்து கேப்ல இருந்து கிளம்பி புக் ஸ்டோர்ல புக் ஃபேருக்கு போனேன்னா till 5 o'clock I was roaming in all the stalls. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு செம்ம டயர்டு. டைம் வந்து அரௌண்ட் 1:30 ஆகுது. அண்ட் நான் 1:30 கூட இல்லை 1:20 நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் வித் த ஹோப் தட் இங்க வந்து ஒரு கிரேசியான ஷார்ட்ஸ் ஒன்று ஐடியா பண்ணணும்னு தோணுது. கிரேசி ஐடியா, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் ஒன்ஸ் ஹூ ரீட் புக்ஸ். ஆக்சுவலி இது நேற்று சென்னை ஃபேர்ல பிளான் பண்ணியிருந்துருக்கணும். ஆனா டைம் இல்லை. நான் புக்ஸ் தேடி ஸ்டால்ல அலையறதுக்கே டைம் சரியா இருந்தது. ஸோ நான் நினைச்சேன் ஏர்போர்ட்ல நிறைய பேர் புக்ஸ் படிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட போய் சும்மா ஒரு கேஷுவல் டாக் மாதிரி எடுத்து வீடியோ எடுக்கலாம் தான் சீக்கிரம் வந்தேனே ஏர்போர்ட். ஆனா என்னாச்சு, ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணா she said she doesn't know தமிழா. அச்சோ, அங்க ஏற்கனவே எனக்கே கூச்சம் அவள்கிட்ட போய் பேசுறதுக்கு. பட் ஸ்டில் ஐ somehow gathered courage and போய் பேசினா எனக்கு முகம் கொடுத்துட்டா. அவளை பிளேம் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் இட்ஸ் மை ஃபால்ட். ஆனா இது வந்து எனக்கு கொஞ்சம் கிரேசியான ஐடியாவா இருக்கு. கோயிங் டு அப்ரோச் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணது. நான் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். நார்மலாவே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இல்ல அன்னோன் பீப்புள் கிட்ட என்னால போய் பார்த்து நடக்க முடியும், பேச்சுவார்த்தை நடக்க முடியும். பட் ஒரு வீடியோ எடுக்கிறதுனா தட்ஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் பீயிங் an extrovert. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டஃப் தான். பட் என்ன பேசணும் பேசிட்டே டைம் ஆச்சு. ஸோ கரண்ட்லி ஐ எம் ரீடிங் திஸ் ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் தெஹரான். இது வந்து ஒரு ஸ்பெஷலான புக். This book was gifted to me by my son. அதாவது ஒரு ரொம்ப வாட்டி அவனுக்கு வந்து அவன் பர்த்டே டிசம்பர்ல வரும். ஸோ எப்பவுமே கேட்போம்ல, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், எந்த மாதிரி கேக் அம்மா பண்ணி தரணும், அந்த மாதிரி கேக் அடிச்சு நான் கேட்டேன். இப்போ உனக்கு கிஃப்ட் வாங்கியாச்சுல, நீ அம்மாக்கு என்ன வாங்கி தர போற அப்படின்னு சும்மா கேட்டுட்டே இருப்பேன்னா, அம்மா உனக்கு என்ன புக்ஸ் தானே வேணும், நான் வாங்கி தரேன்னு சொல்லுவான். அண்ட் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பர்த்டே அப்ரோச் ஆச்சு. அவன் இந்தியன்ல இருந்து பைசா எடுத்து ரொம்ப 6 இயர்ஸ் தான். இப்போ டிசம்பர்ல தான் 6 ஆனா. ரொம்ப பெரிய பையன் மாதிரி அந்த உண்டியல்ல இருந்து காசு எடுத்து, இந்தாம்மா அமேசான், என் போன்ல போய் அவனே அமேசான் ஓபன் பண்ணி, இந்தாம்மா உனக்கு என்ன புக் வேணாலும் வாங்கிக்கமா, எதுவும் யோசிக்காதம்மா, வாங்கிக்கோன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி புக்கை வாங்க வச்சு அட் சச் அ டெண்டர் ஏஜ். எனக்கு ரொம்ப அந்த ஜெஸ்டர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் வை திஸ் புக் வில் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல். 2:45 ஃபிளைட் இருக்கு. அது வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணலாமா? ஆனந்த பவன்ல இருந்து ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கேன். சொன்னேன் எல்லாக்கி 2 நாள் வந்து பசங்களை விட்டு வந்தேன்னு. ஸோ என் பொண்ணு வந்து கீழே அவன் ஃப்ரெண்டோட அம்மா போய் பின்னிட்டு இருந்தா, தலைமாரி பின்ன சொல்லியிருந்தா அவன் அம்மா வந்தாங்க. டோக்கன் ஆஃப் ஜெஸ்டர் அது அவங்களுக்கு சைட்ல வச்சுருந்தா. இது வந்து கேட்டு போயிருந்தேன். அவங்களோட போஸ்ட் கார்டு எவ்வளோ ப்ரெட்டியா இருக்குல்ல. ஐ டோன்ட் நோ, நான் தான் ஒரு கிரேசியா இல்ல ஸ்டேஷனரி மேல அவ்வளோ ஒரு லவ், அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி திங்ஸ் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அங்கேருந்து இருக்கும்போது அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு நல்ல புக் படிக்கும் போது
இந்த மாதிரி நீங்களும் அனோட்டேஷன்ஸ் பண்ணி மார்க்கிங்ஸ் பண்ணி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எழுதுவீங்களா? இல்ல புக்ல வந்து கிறுக்கறது, இந்த மாதிரி தாட்ஸ் எழுதுறது, புக்ல வந்து பென் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பாலிசி வச்சிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. பட் when I read something and if it touches me, I have to write my thoughts. ஃப்ளைட் போர்ட் பண்ணின நிமிஷத்துலேருந்து லேண்ட் ஆற வரைக்கும் ஒரு செகண்ட் கேப் இல்லாம புக் படிச்சேன். ஐ குடன்ட் புட் திஸ் டவுன். இட்ஸ் த நெக்ஸ்ட் டே, டே 3 ஆஃப் இன் த vlog. வீட்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ்ல இருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம சென்னை புக் ஃபேர் 2026ல இருந்து வாங்கின புக். மை காட், என்னாலே நம்ப முடியல இவ்ளோ ஃபுல்லா புக்ஸ் வாங்கியிருக்கேன்னு. பட் அப்கோர்ஸ் என் புக்ஸ் மாத்திரம் இல்ல, என் குழந்தையோட புக்ஸும் சேர்ந்து இருக்கு இதுல. அண்ட் இந்த புக் ஹால் ஸ்பெசிபிக்கலி நான் வாங்கினது வந்து ஒரு தாட் என் மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, ஆல் தீஸ் ஆர் கோயிங் டு பி ஜென்ரேஷனல் புக்ஸ். அதாவது நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா ரீட் பண்ணுவாங்க, நான் ரீட் பண்ணுவேன், என் பொண்ணு ரீட் பண்ணுவா. அதே மாதிரி என் நாத்தனாரோட 2 பொண்ணுங்க, அவங்களும் ரீடர்ஸ். நம்ம இப்போ இன்னைக்கு வாங்குற புக்ஸ் எல்லாமே ஸ்பெசிபிக்கலி புக் ஃபேர்ல இருந்து நீங்க வாங்கும் போது இட்ஸ் சூப்பர் ஹை குவாலிட்டி அண்ட் வருஷ கணக்கா வரும் அந்த புக்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் யூஸ் ஆகும் ரீட் பண்ணுறதுக்கு. அதனால பார்த்து பார்த்து சூஸ் பண்ணின புக்ஸ். மை பிக்கெஸ்ட் டிப் ஃபார் யூ கைஸ் என்னன்னா, நிறைய புக்ஸ் வாங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேரி a suitcase. தட்ஸ் வாட் ஐ டிட். லாஸ்ட் இயரும் நான் டெல்லி புக் ஃபேருக்கும் அதுதான் ஐடியா பண்ணியிருந்தேன். இப்போ ஏன்னா அவ்வளோ பேக்ஸா இந்த புக்ஸ் மொத்தமே எவ்வளோ கிலோ வந்துச்சு தெரியுமா? எனி கெஸஸ்? ஏர்போர்ட்ல வே பண்ணச்சு 13 கிலோஸ் இருந்தது. ஸோ அவ்வளோ வெயிட் உங்களால தூக்கி சுத்த முடியாது. ஸோ சூட்கேஸ் எடுத்துட்டு போனோம்னா ட்ராலி மாதிரி அதை தள்ளிட்டு புக்ஸ் அதில் போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ இன்கேஸ் நிறைய புக்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து பேக் என்ட்ரன்ஸ்ல இருந்து என்ட்ரி பண்ணினேன். ஏன்னா ஆட்டோ அங்கதான் போய் நின்னுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புக் ஸ்டால் வாஸ் அரௌண்ட் 6:45 நினைக்கிறேன், அந்த லாஸ்ட் ரோல. அங்க வந்து ஃபர்ஸ்ட் என் கண்ணுக்கு பட்டது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் தான். எக்ஸலண்ட் டீல். 500 புக்ஸ்ங்கிறேன் 500 ருபீஸ்க்கு 3 புக்ஸ் அந்த கடையில இருந்து வாங்கினேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சைட்ல வச்சிடலாம், ஸோ தட் உங்களுக்கு புக்ஸ் ப்ராப்பரா தெரியும். இந்த சைடு வைக்கிறேன், இல்லாட்டி லைட் பிளாக் ஆயிடும், அதனால இந்த சைடு மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 500 ருபீஸ்க்கு 3 புக்ஸ் வாங்கினது இந்த ட்வைலைட் சாகா. நான் காலேஜ் டேஸ்லயே இந்த புக்ஸ் படிச்சு முடிச்சுட்டேன். ஐ ஆல்ரெடி நோ த ஸ்டோரி. ஐ ஹவ் வாட்ச் த மூவி மல்டிபிள் டைம். எட்வர்ட் வந்து அப்படியே காலேஜ் டைம் கிரஷ் எனக்கு. மீன்ஸ் ஐ லிட்ரலி யூஸ் டு ஃபேண்டசைஸ் ஹிம். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எட்வர்ட. ஜாக்கோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் எட்வர்ட் ஹேட் மை ஹார்ட். அண்ட் அதுல வர அந்த சாங் வந்து இன்னுமே இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ பாப்புலரா போயிட்டு இருக்கு. அந்த 1000 years song. Oh my god, it's so nostalgic, brings back my college memories and it's so close. அப்போ வந்து இந்த புக்ஸ் இருந்தது என்கிட்ட. ஆனா ஹாரி பாட்டரை தவிர மிச்ச எந்த புக் கலெக்ஷனுமே அம்மா வீட்டுல இப்போ இல்ல. அந்த புக்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு அம்மாக்கும் ஞாபகம் இல்லை, எனக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ இட்ஸ் டைம் வி ரீபில்ட் அவர் கலெக்ஷன். அதனாலதான் இந்த 3 புக்ஸ் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் நாட் for reading because I have already read it multiple times. இது வந்து என்னோட புக் ஷெல்ஃப். So that's என்ன சொல்றது, ஒரு manifestation. Doing a home library வந்து it's a dream come true. It would be a dream come true moment மாதிரி. நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, ஸோ ஒரு வால் ஃபுல்லாவே புக்ஸ் வைக்கணும்னு ஆசை. எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ அதனால நம்ம புக் ஷெல்ஃப்ல வைக்க கலெக்ஷனுக்கு இது. அப்கோர்ஸ் the kids can read it when they grow up. ஸோ 500க்கு 3 புக்ஸ். புக்ஸோட பேஜ் குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அங்க நீங்க ஸ்டோர்ல, ஸ்பெஷலி ஃபார் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடையோட பேரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் பாப் அப் டாப் ஆன் ஸ்கிரீன். 500க்கு எனக்கு இந்த 3 புக்ஸ். அதே கடையில இருந்து என் பொண்ணுக்கு வாங்கினது. ஸோ எந்த 3 புக்ஸ் எடுத்தாலுமே 500 ருபீஸ். ஸோ என் பொண்ணுக்கு அந்த கடையில இருந்து வாங்கினது வெம்பிகிட்டோட ஓல்டு ஸ்கூல், The Boy in the Dress and Midnight Gang. So இதுவுமே நல்ல குவாலிட்டியாங்க. And this one is literally hardbound. And உள்ள இருக்கிற பேஜஸும் அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. எந்த வகையான கரையோ இல்ல ரொம்ப எல்லோ சாயில்டு பேஜஸா இருந்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டம், படிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு மனசு வராது. பட் தீஸ் புக்ஸ் ஆர் கார்ஜியஸ். என்னால நம்பவே முடியல.
500 rupeesக்கு these 3 books are again a steal deal. ஒரு 7 to 10 years kidsக்கு வந்து இந்த Wimpy Kid is okay. இங்கிலீஷ் vocab வளரணும் அதுக்கோசரம் பசங்க படிக்கணும்னா அதுக்கு இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா சும்மா ஒரு ரீடிங் ஹேபிட், ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணி புக்ஸ்ல அவங்கள வந்து நீங்க கொண்டு வர பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா these are excellent worth a buy. And இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ்ல இருந்து போய் வாங்குங்க where you get it much cheaper. கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு அங்க இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் சீரீஸ்ல. ஸோ டெஃபினெட்லி செக் இட். யூஸ்வலி வந்து எல்லா ஸ்டால்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நியூ புக்ஸ்ல 10% தான் ஆஃப் தராங்க. ஆனா இந்த சப்னா புக் ஹவுஸ்னு இருக்கு, அதோட நம்பர் நான் நோட் பண்ணிக்கல, சாரி அபவுட் தட். பட் அந்த நம்பர் கிடைச்சிருந்தா ஐ பாப் இட் அப். அந்த புக் அந்த ஸ்டோர்ல மாத்திரம் 20% ஆஃப் தராங்க ஆன் எனி புக் தட் யூ பர்ச்சேஸ். ஸோ அங்கேருந்து சில புக்ஸ் எடுத்தேன். என் பொண்ணு வந்து ஒரு லிஸ்ட் ஃபுல்லாவே கொடுத்திருந்தா, ஸ்பெசிபிக்கலி அவளுக்கு வந்து இந்த விம்பி கிட் சீரீஸ்ல. அதுல இன்னொன்னு சீரீஸ் தான் ஆசம் ஃப்ரெண்ட்லி கிட். திஸ் ஒன் இட்ஸ் அ நியூ காப்பி, அதனால ஒரு 20% ஆஃப்ல கிடைச்சது. அதே மாதிரி ஜெர்மினோ ஸ்டில்டன் இஸ் ஆல்சோ a great series for kids. அதுல வந்து இந்த வாட்டி அவ வாங்கியிருக்கிறது வண்டர்ஃபுல் விசார்ட். இதெல்லாம் அவ வந்து ஃபர்ஸ்ட் டே எங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டா. ஸோ அங்க போய் சர்ச் பண்ணி வாங்கினேன். இது வந்து இது வந்து நம்மளும் ரீட் பண்ணலாம் அண்ட் ஷீ கேன் ஆல்சோ ரீட் இட். ஸோ இது எங்க 2 பேருக்குமே சரி. எங்களுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கும் தருவேன், எங்க அம்மாவும் ரீட் பண்ணுவா. ஸோ இட்ஸ் லைக் ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ். சாந்தனு நாயுடு, ரத்தன் டாடா அவர்களோட அந்த அடாப்டட் சன் மாதிரி சொல்றோம்ல, அவர் எழுதின ஸ்டோரி, அந்த பையன் எழுதின ஸ்டோரி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஏன்னா philanthropist like ரத்தன் டாடா இஸ் someone we can look up to. அவரோட டீடைல்ஸ் பத்தி எழுதியிருக்காங்கன்னா ஐ எம் அசியூமிங் திஸ் would be a great read for anyone who picks it up. அதனால இந்த ஒரு புக். அண்ட் ஃபைனலி ஆங்ஷியஸ் பீப்புள். ரிக் பேக்மேனோட புஸ்தகங்கள்லாம் வந்து நீங்க கண்ணை மூடிட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ரெட் ஹிஸ் த மேன் கால்ட் ஓவ். அது வந்து என்னோட சோல் டச்சிங் புக் வீடியோ, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஐ ரெட் த ஆன்சர் இஸ் நோ அண்ட் ஓ பாய், அவர் எழுதின புக்ஸ் வந்து it will make you grieve, it will make you feel sad, it will make you feel happy, emotional, laugh, smile, all roller coaster emotions. அதுவும் என்ன சின்ன சின்ன மண்டேன் திங்ஸ், ஒரு கிச்சன்ல போய் காஃபி போடுற சீனை கூட அவ்வளோ அழகா அவர் டிஸ்கிரைப் பண்ணுவாரு. இட் வுட் ஃபீல் லைக் இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் வித் யூ. ஐ மீன் இட்ஸ் லைக் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது. அந்த மாதிரி அவர் எழுதி நம்மள அந்த அந்த சீனை உணர்வு கொண்டு வருவாரு, அந்த சீனோட உணர்வு. ஸோ ஐ லவ் ஹிஸ் ஒர்க். அவரோட அதனால இந்த வாட்டி அவரோட எல்லா புக்ஸும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ரோடுங்கிறேன்னு அந்த கார்னர்லயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு அமேசிங் டீல் புக்ஸ் இருந்துச்சு. லைக் சேம் 500 rupeesக்கு 3 books. அண்ட் ஆனா நியூ புக்ஸ் கூட அங்க கம்பேரிட்டிவ்லி லெஸ் பிரைஸ்டு. இந்த விம்பி கிட் வந்து 250 rupees நார்மல் பேப்பர் பேக்கும் 300 rupees ஹார்ட் கவரும் வித்துட்டு இருந்தாங்க, விச் இஸ் அகெயின் அ நைஸ் டீல் ஃபார் விம்பி கிட் நியூ புக்ஸ். அங்க வந்து என் குட்டி பையனுக்கு 100 rupeesக்கு 5 புக்ஸ்ன்னு இந்த 5 புக்ஸ் வாங்கினேன். இதுல ஒன்றும் பெருசா பேசுற மாதிரி இல்ல. ஒரு புக் அவன் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இங்க 4 புக் மாத்திரம் இருக்கு. ஸோ 100 rupeesக்கு இந்த 5 புக்ஸ் ஃபார் ஹிம். அந்த கடையில இந்த ஆஃபர் இருந்தது. 500 rupees 3 புக்ஸ் சொன்னேன்ல, என்னால 3 புக்ஸ் பிக் பண்ண முடியல. ஸோ 200 ஈச்னு. இது ப்ரீ லவ்டு புக் தான். கலீத் ஹுசைனி இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆத்தர் ஆஃப் ஆல் டைம்ஸ். அவரோட 1000 Splendid Suns லாஸ்ட் இயர் படிச்சிருந்தேன். கைட் ரன்னர்தோ நான் காலேஜ்ல ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனாலும் சொன்னேன்ல புக்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்போ வந்து காலேஜ்ல இருக்கும்போது புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட நிறைய பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல. ஸோ அந்த மாதிரி எங்க விட்டேனா என்னன்னு தெரியல. ஐ ஹவ் ஆல்ரெடி ரெட் கைட் ரன்னர் அண்ட் 1000 Splendid Suns. இந்த புக் நான் படிச்சது கிடையாது. ஸோ நவ் ஐ ஹாவ் ஆல் ஹிஸ் 3 books. அண்ட் அதுவும் 200 rupees ஈச்க்கு வந்து திஸ் வாஸ் ஆல்சோ அ கிரேட் டே. புக் தீஃபும் இருந்தது அங்க ஃபார் 200 rupees. அந்த புக் வாங்கியிருந்தேன்னா மேபி 500க்கே இந்த 3 புக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த புக்கோட குவாலிட்டி, நிறைய புக்ஸ் இருக்கு, மீன்ஸ் புக் தீஃபோடயே நிறைய புக்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா பேஜஸ் எதுவுமே அப்படி சூப்பர்பா இல்லை. இப்போ இந்த பேஜஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு கிடையாது, நீட்டா இருக்கு. ஸ்பைன் கூட அவ்வளோ டேமேஜ் இல்லாம நீட்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் ஒரு வாட்டி வாங்குறதுக்கு முன்னாடி.
ஸோ அந்த புக் தீப் நான் அவள்கிட்ட இருந்து வாங்கல. நியூ வெர்ஷன் பார்த்தோம்னா 700 rupees. ஸோ டாக்ஸுங்கிறேன் டிஸ்கவுண்ட் 10% போய் அரௌண்ட் 620 650க்கு வந்திருக்கும். எவ்வளவு வரும் 700 12% 70 ஆஃப் ஆகி 630 வரைக்கும் வந்திருக்கும். பட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நெக்ஸ்ட் இயர் புக் ஃபேர் போறச்சே மேபி புக் தீப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 புக்ஸ் அந்த ஷாப்ல இருந்து விம்பி கிட், Roderick Rules and Dog Days. இது வந்து 250 each and 100 rupees க்கு 5 books for him. ஒரு pre-loved book workshop பார்த்தேன். அது to my favorite. I mean literally Diary of Wimpy Kid hardbound just 100 rupees. I mean imagine. எனக்கே அவ்வளோ ஆச்சரியமா ஆயிட்டேன். அண்ட் உள்ள பேஜஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் gorgeous. I mean இது செம்ம டீல். இது அதான் சொல்றேன்ல, இந்த ப்ரீ-லவ்ட் புக்ஸ்ல யூ லிட்டரலி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். ஒவ்வொரு புக்கா நீங்க ரீடுங்க, ஒவ்வொரு புக்கோட டைட்டில் கவனிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஹார்ட் பவுண்ட் புக்ஸும் அங்க சூப்பர் பிரைஸ்ல இருக்கு. Now look at this, looks so nice. This is just 200 rupees அந்த ப்ரீ-லவ்ட் புக்ல இருந்து, பட் இட் லுக்ஸ் பிராண்ட் நியூ. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து எனக்கு 300 அந்த புக் ஷாப்ல கிடைச்சது. அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீல். அண்ட் ஐ எம் மலாலாவோட இப்போ புக் வீடியோ எடுக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து கேமரா ஆங்கிள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பார்க்க சொல்லும் போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த புக்கு படிக்காத, அவ பேசுறதெல்லாம் நல்லா பேசுறா, ஹியூமனிட்டி ப்ரோவா, ஹியூமனிட்டி வந்து தூக்கி வச்ச மாதிரி பேசுறா, பட் சீக்ரெட்லி இட் சீம்ஸ் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ. அதனால இவன் மேல நிறைய இப்போ கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஐடியா இல்ல அதை பத்தி. நீங்க இந்த புக் படிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி தெரியுமான்னு எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் கிரேட் டீல் ஆன் புக்ஸ். ஸோ கிரேட் டீல் சொல்லும் போது I mean literally have to talk about this book, Cassandra Complex, for 200 rupees. Are you kidding me? And it's a new copy. ப்ரீ-லவ்ட் கூட இல்ல. ஒரு கடை ஸ்பாட் பண்ணேன் வேற 199க்கு ஒன் புக்கும் வேற இன்னும் ஒன்னு டீலும் இருந்தது. அகைன் ஐ பாப் இட் அப் ஆன் ஸ்கிரீன். ஸோ இந்த கவர் வந்து இந்தியால கிடையாது. நம்ம கிட்ட வந்து இந்த கசாட்ரா அண்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் கவர் வருது. So when I spotted this, I had to grab it. I சொல்லல, இந்த டெக்ஸ்சர்ட் எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஃபார் 199 இட்ஸ் அமேசான்ல கூட 199 இல்ல, இட்ஸ் அ ஸ்டீல் டீல். அந்த கடையோட வீடியோ நான் எடுத்திருக்கேன், நீங்க பாருங்க. அங்க இன்னுமே நிறைய புக்ஸ் இருந்தது. ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் எனி அதர் புக், ஸோ தட்ஸ் வை ஐ டென்ட் டேக் மை சான்ஸ். பட் ஐ நோ திஸ் இஸ் அ கிரேட் புக். அதனால I grabbed it, like literally அப்படியே போய் தூக்கிட்டேன். பார்த்து அடுத்த செகண்டே தூக்கிட்டேன். அண்ட் இந்த கவர் கிடைக்கும்னு கூட நான் எதிர்பார்க்கல. So sometimes you buy books for the cover, am I right? நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு டீல் இருக்கு. அண்ட் மிச்ச புக்ஸ் எல்லாம் ஃபுல் பிரைஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு காஃபி டேபிள் புக், 6 Shrines of Muruga. யூ கேன், இந்த ஹிந்து ஷாப்லயும் இருக்கு, அதே மாதிரி தினமலர், தினத்தந்தி இவங்களும் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக் ஷாப்ஸ்லயும் இருக்கு. ஆனா இது வந்து நான் 402 ஸ்டால், அகைன் I'll pop it up on screen here. அவங்கள்ட்ட வெறும் புக் ஃபேர்ல மாத்திரம் தான் இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்கு. 800 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. பட் த ஃபுல் பிரைஸ் இஸ் 1400. இந்த ஹிந்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா 1400ல 10% டிஸ்கவுண்ட் போட்டு தான் தராங்க. ஆனா இவங்களோட புக் ஸ்டால்ல போய் வாங்கும் போது இட்ஸ் அ கிரேட் டீல். பேசிக்லி நான் இது வந்து ஆஸ் அ ஹோம் டெக்கோரா தான் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு இது வாங்கறதுக்கு. பிகாஸ் ஹி வாண்டட், என் பொண்ணு அவ வந்து இது படிச்சானா இதுக்குள்ள அந்த பிக்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேஜ் குவாலிட்டி, லைக் மேகசின்ஸ்ல எப்படி பேஜ் குவாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பிக்சருமே இட் டெபிக்ட்ஸ் சம்திங், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயும் எழுதியிருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஹை குவாலிட்டி. ஸோ ஹி தாட் கிட்ஸ் வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் த ஸ்டோரி. நான் இதை ஆஸ் அ ஹோம் டெக்கோரா தான் வாங்கினேன். லைக் நம்ம வீடு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல தான் கட்டிட்டு வரோம். ஒரே வாட்டியா வாங்காம ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு புக் வாங்கி ஒரு ஸ்டாக் ஆஃப் 3 books, அதுக்கு மேல ஒரு நைட் லேம்ப், அதுக்கு பக்கத்துல சரஸ்வதி தேவியோட பிராஸ் ஐடல்,
இல்ல கணபதி பிள்ளையாரோட பிராஸ் ஐடல் வச்சு அதுக்குன்னு ஃபிளாஷ் லைட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு சைட் டேபிள் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசை. ஸோ டுவெல் பர்பஸ் காஃபி டேபிள்ல வச்சா கெஸ்ட்ஸ் வரும்போது அவங்களும் எடுத்து டர்ன் அரவுண்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ அ காம். அந்த காம் ஃபீலிங் இஸ் வாட் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் இன் மை லேட் 30s. அதுக்கு தான் இந்த புக். ஸோ 800 rupeesக்கு டோட்டலி வர்த் இட். டெஃபினெட்லி பாருங்க. ஸோ இதுதான் டீல்ஸ்ல கிடைச்ச புக்ஸ். இதுக்கு மேல மிச்சம் சாரி இந்த ஒரு புக் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுவும் அந்த பையனுக்கு வாங்கினேன்ல 100 books for 5ன்னு அந்த கடையில வாங்கினது தான். வாய்ந்தலோட ஸ்டோரி என் பையன் கோசரம் தான் இது வாங்கினேன். மிச்ச புக்ஸ் வந்து ஓகே. இந்த ஒரு கடை, இந்த புக் வாங்கின ஒரு கடை. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அட்மயர் தட் ஸ்ப்ரேட் எட்ஜஸ், ஹவ் பியூட்டிஃபுல். இதுவும் ஒரு கிரேட் ரீடுன்னு எனக்கு தெரியும். த ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பிரைஸ். ஹோலி ஜாக்சன் வந்து யூஸ்வலா யங்கர் YA சீரீஸ்ல தான் எழுதுவாங்க. It is more of towards teenagers book அவங்க எழுதுறதெல்லாம். பட் ஐ காட் திஸ் ஃபார் இட்ஸ் ஸ்ப்ரேட் எட்ஜஸ். புக் ஷெல்ஃப்ல வைக்க எவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இந்த கடையில என்ன ஆஃபர் போயிட்டு இருந்ததுன்னா buy 4 books get 1 free. ஸோ யூஸ்வலா நம்ம எல்லா கடையிலயும் 10% தான் ஆஃபர் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு 4 புக் வாங்கும்போது the lowest cheapest book is for free. அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா it comes to around 15 to 20% off. அதுலயும் அங்க என்னாச்சுன்னா இந்த ஆத்தர் வந்தாரு, Gopi Sampathnu. He was standing at the stall, it seems, and he approached me and சொன்னாரு 65 years I have written at the age of 65 I have written my first novel. நீங்க blurb படிச்சு பாருங்க, and if you like it, it's a thriller genre, purchase பண்ணுங்கன்னு சொன்னாரு. So I really wanted to support him because அந்த வயசுல my mother is also 65 and I know how difficult it is for them to catch on to something interesting. லைஃப்ல ஒரு பிடிப்பு, ஒரு பர்பஸ். ஏன்னா நாங்க பசங்க எல்லாம் we moved out of the house. எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுது. இப்ப அப்பா அம்மா மாத்திரம் தான் இருக்காங்க. So I know how lonely it gets at this age. And அந்த வயசுல அவர் வந்து ஒரு புக் எழுதி அதை வந்து புக் ஃபேர்ல ப்ரமோட் பண்ண வராருன்னா I thought I should support him. அதனால வாங்கின இந்த புக். I have no idea about this book, but I'll make sure to read it. So நீங்க புக் ஃபேர் போனீங்கன்னா இந்த ஷாப்பை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 4 புக் வாங்கினீங்கன்னா ஒரு புக் ஃப்ரீ. அதனால இட் கம்ஸ் டு 15 to 20% டிஸ்கவுண்ட் மிச்ச புக் ஃபேர் ஸ்டால்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலி ஓகே, நான் டீல் முடிஞ்சிட்டு சொல்றேன். அப்பதான் பார்க்க ஒவ்வொரு புக்கும் ஸ்பாட் ஆகுது. ஸோ திஸ் அகெயின் ஐ காட் ஃபார் 200 rupees ஃப்ரம் செகண்ட் ஹேண்ட் ப்ரீ-லவ்டு புக் ஷாப். லீசா ஜுவல் வந்து ஹர் ரைட்டிங் இஸ் மார்வெலஸ். அவங்களும் வந்து இந்த மாதிரி த்ரில்லர் ஜான்ரால தான் எழுதுவாங்க மோஸ்ட்லி. ஸோ உள்ள கண்டிஷன் பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. ஐ லவ் திஸ். சூப்பர்பா இருக்கு. பார்த்தா ப்ரீ-லவ்டோட ஃபீலிங்கே இல்ல. அதனால லீசா ஜுவலோட இந்த புக் ஒன்று வாங்கினேன். நான் ஃபைனலி டீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. மிச்சதெல்லாம் நார்மல் 10% ஆஃப்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இந்த புக் அம்மாக்கு வாங்கினேன். அந்த தினமலர் ஸ்டோர்ல அவங்கள்ட்டே கேட்டேன், அம்மாக்கு வாங்கணும் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த புக் கொடுத்தாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. And then I found an amazing bookstore. எந்த கடையிலும் புக் ஸ்டோர் மீன்ஸ் அந்த ஸ்டால்ல எந்த கடையிலும் பார்க்காத கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட அவ்வளவு சூப்பர்பா இருந்தது. அன்ஹர்ட் ஸ்டோரிஸ், நாட் சோ பாப்புலர் புக்ஸ் எல்லாமே அமேசிங். அண்ட் கிட்ஸுக்கு வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல வாங்கினது தான் இது. டால் டேல்ஸ் ஆஃப் தெனாலி ராமன் அண்ட் த லாஸ்ட் எலிஃபென்ட் அண்ட் த சோல் ட்ரீ. உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்கு அண்ட் தென் காமிக் புக்ஸ் இருக்கு. அதேதான் இதுலயும். இது ரெண்டும் என் டாட்டருக்கு வாங்கினேன். அண்ட் அப்கோர்ஸ் என் அம்மாவும் படிப்பா இந்த 2 புக்ஸ். என் பொண்ணு படிச்சுட்டு அம்மா கொடுப்பா அண்ட் ஃபார் தெம். And I just got attracted to this book, A Woman of No Consequences. So Pankajamங்கிற it's based in 1911 to 2007 ஓட ஸ்டோரி, கைண்ட் ஆஃப் an autobiography. ஸோ எனக்கு மெமோர், ஆட்டோபயோகிராஃபி இந்த மாதிரி ஆஸ் அ ஸ்டோரி ஃபார்மேட்ல எழுதும் போது ஐ ஆப்சல்யூட்லி லவ் தோஸ் ஜான்ரா ஆஃப்டர் லிட்ரரி ஃபிக்ஷன். நீங்க என் புக்ஸோட கலெக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிட்ரரி ஃபிக்ஷன் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம்
memoir and autobiography. The title actually pulled me in, and I hope this is the only book that I have not heard anyone talk about much. இந்த கடையில தான் நான் சொல்வேன், கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த ஸ்டால்ல. அங்க புண்ணாச்சியும் இருந்தது, which is one of my all time favorite book. அண்ட் அதே மாதிரி நிறைய அன்ஹர்ட் புக்ஸ் இருந்தது, which are totally worth it ன்னு தோணித்து. மேபி நெக்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ், this seems to be the most, ஒச்சுச்சோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வாங்கும்போது கரெக்டா இருந்தது, இது நான் பொட்டியில எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் பேக்ல இதாயிடுது. ஓகே, பட் திஸ் புக் அந்த பப்ளிகேஷன்ஸ்லயே போய் வாங்கினேன், சைமன் சம்திங். அண்ட் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா, ஓ மை காட், எந்த புக்கும் படிக்கிற ஃபீலிங் இந்த மாதிரி புக்ஸோட உள்ள பைரேட்டட் புக்ஸுக்கும் ஒரிஜினல் புக்ஸ்க்கும் இது ஒண்ணுதான் வித்தியாசம். உள்ள படிக்கும் போது யூ ஃபீல் ரியலி குட் அபவுட் ரீடிங் இட். சம்டைம்ஸ் லைன்ஸ் மாறி போயிடும், இல்ல கொஞ்சம் கேப்ஸ் வந்துடும். அதெல்லாம் இல்லாம டைரக்ட் பப்ளிகேஷன்ஸ், சைமனோடது வந்து ஹிகின் பாத்தம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பப்ளிகேஷன்ஸ்ல மாத்திரம் தான் இந்த புக் அவைலபிளா இருக்கு, வேற எந்த ஸ்டால்லயும் இல்ல. நானும் நிறைய சுத்தி கேட்டு பார்த்தேன், பட் நோ சான்ஸ். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேர் டவுன், அகைன் ரெண்டுமே ஃபெட்ரிக் பெக்மன். ஸோ அதான் சொன்னேன்ல, அவரோட கலெக்ஷன் வந்து ஐ வாண்டட் டு ஹேவ் in my bookshelf. So 3 books அவரோடது மாத்திரமே வாங்கியிருக்கேன், because I know these books are totally worth the price and the time you put on to read his books. Actually இந்த கடையில நான் கேட்டேன், மை ஃப்ரெண்ட்ஸும் பேர் டவுனும் இருக்கான்னு. பேர் டவுன் இருந்தது, ஆனா ஸ்டாக் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே இல்ல. ஐ திங்க் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன், எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் ஸ்டால், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் புக்ஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ். அதனால இல்ல. இதுல இருந்து நீங்க என்னெல்லாம் புக்ஸ் ஓன் பண்றீங்க, என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சென்னை புக் ஃபேர்ல இருந்து நீங்க எந்த புக் வாங்கினீங்கன்னு கூட சொல்லுங்க. I would absolutely love to put it on my TBR. In fact, இந்த வருஷம் ரீடிங் ஜர்னல்ல வந்து I have in my book bingo, இங்க போட்டோ போடுறேன், ஒரு காலம் வந்து வச்சிருக்கேன், கி ரெக்கமெண்டட் பை சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ ரீடர்ஸா, ஆஸ் அ ரீடர் ஃப்ரெண்டா நீங்க எனக்கு ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, and I will make sure that I read that book this year, and let's join hands together for the love of books.